தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் மூலம் விண்ணப்பித்த முதல் வாக்காளர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்கள் பலருக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வராததால் அவர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய தமிழகம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. அந்த முகாம்களில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் வாக்காளர் அடையாள அட்டை, பலர் பெயர், முகவரி என திருத்தம் செய்தும் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே வாக்காளர் அட்டை கிடைக்கப்பெற்ற நிலையில் பெரும்பாலானோருக்கு இன்னும் வாக்காளர் அட்டை மற்றும் பூத் ஸ்லிப் கூட கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் 2 நாட்களே உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் மண்டல அலுவலகங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர். இது கொடுத்தாங்க, இதை வச்சு நீங்கள் ஓட்டு போடலான்றாங்க. இதில் எதுவுமே இல்லை, பேருக்கு எதுவுமே இல்லை. February month நாங்கள் ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணோம். பட் இன்னும் ஓட்டர் ஐடி வரல. போஸ்ட்டில் அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க, பட் இன்னுமே வரல எங்களுக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். இங்கே இப்போ கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் 2 டேஸில் வரும். அப்படியே ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அதை வச்சு நீங்கள் ஓட் போடலான்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் வரல. இன்னும் 2 நாளில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓட் போட முடியுமான்னு தெரியல. இணையம் மூலம் வாக்காளர் எண் கிடைக்க பெற்றவர்கள் அதனை காண்பித்தும் அல்லது ஆதார், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் உட்பட 10 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை காண்பித்து வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் சிலருக்கு வாக்காளர் எண்ணும் கிடைக்காததால் அவர்களின் வாக்களிக்கும் உரிமை கேள்விக்குறியாகி உள்ளது.